வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை ஷோ. ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன முன்கதையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என் கூட ரீகனெக்ட் ஆகி காலில் பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து பாட்காஸ்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தான். மச்சான் அவன் பாட்காஸ்ட் கேட்டேன். நீ என்ன மச்சான் ஸ்கூல் டைமில் போட்டு எல்லாரையும் கலாய்ச்சி ஓட்டி தள்ளிக்கிட்டு இருப்ப, ஆனால் பாட்காஸ்ட்டை கேட்டால் இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவானே எஃப்எம் ரேடியோவில் நைட்டு 10 மணிக்கு மேலே, அவனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டான். எனக்கு உடனே பகீர்னு ஆயிடுச்சு. என்ன மச்சான் இப்படி சொல்கிறேன்னா, ஆமாம் மச்சி அப்படின்னோடனே, இல்லை மச்சான் நான் பேசுகிற டாப்பிக்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கோ, இல்லை லைக் நான் ஒரு அமைதியான சூழலில் பேசுகிறதுனால என்னை அறியாமலே நான் அப்படி பேசுகிறேன் போல். ஆனால் அந்த மாதிரி காமெடியாக பேசுகிறதுக்கான ஒரு டாபிக் கிடைக்கணும்ல, அப்போ தான் நான் பேச முடியும். நானாக போய் வலிஞ்சு பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் அப்படியே ஸ்கூல் டைமில் நடந்த கதையெல்லாம் பேசும்போது நிறைய கவுண்டமணி டைலாக்ஸ் தான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அப்போ தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு, இதையே கண்டென்ட் ஆக்கிடுவோமான்ட்டு. ஸோ இதுதான் இந்த எபிசோட்கான முன்கதை. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னா, ஸ்கூல் டைமில் வந்து ஆதித்யா டிவிலாம் வரத்துக்கு முன்னாடி சன் டிவியில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் காமெடி ப்ரோக்ராம் போடுவான். சினிமாவில் வர ட்ராக் காமெடிஸ்லாம் எடுத்து போடுவான். அப்போல்லாம் மோஸ்ட்டாக வந்து கவுண்டமணி காமெடிஸ் தான் போடுவான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் போய் அந்த டைலாகெல்லாம் பேசி கற்று காட்டுறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டைமில் வந்து ஒருத்தன் ஒரு டேலண்ட்டை காமிச்சு தலையாக ஃபார்ம் ஆகலான்னு நினைப்பான். ஆனால் நாம் என்ன பண்ணுறதுன்னா, எவனா ஒருத்தன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறவனை வந்து ஒரு டைமிங் காமெடியை போட்டு கலாய்ச்சி தள்ளி நாம் அவனோட ஒரு பெரிய தலையாக ஃபார்ம் ஆகிறது. இது தலையாகணும் ஒருத்தனை கலாய்க்கணுன்ற ஒரு முடிவோடு பண்ணுறது கிடையாது. ஆனால் டைமிங்கில் வந்து நமக்கு இந்த டைலாக் வந்துடும், நம்மளை அறியாமலே கலாய்ச்சிரும். அப்புறம் வந்து அவன் பாவமாக பார்ப்பான், என்னடி பாவி அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை மச்சான் தெரியாமல் கலாய்ச்சிட்டான்னா அவன் நம்ப மாட்டான். சரி ஒரு சினாரியோவோ பார்ப்போம், லைக் எந்தெந்த டைமில் எந்தெந்த டைலாக்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்போன்னு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் ஒரு காமெடி வந்து அசம்பிளி லைனில் நிற்கும்போது நியூஸோ இல்லை வந்து தாட் ஃபார் த டேவோ யாராவது நம்ம பையன் படிக்கும்போது இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து எனக்கு முன்னாடி இருக்க என் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான், நம்ம மச்சான் இங்கிலீஷில் நம்மால் பின்னுறான் அப்படின்ட்டு. உடனே நான் வந்து நம்ம தலைவர் டயலாக் எடுத்து விட்றது, 4 இங்கிலீஷ் பேப்பரை மேய்ஞ்சிட்டு வந்து நாய் பிலிம் காட்டுது, இவனுக்கெல்லாம் இவ்வளோ சீன் இல்லை மச்சே அப்படின்ட்டு மொக்க பண்ணிடுறது அவனை. அடுத்து வந்து நம்மளை யாராவது ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருந்தா, நாராயணா இந்த கொசுத்தொல்லை தாங்க முடியலடா, மருந்தடிச்சு கொல்லுங்கடா, இந்த டைலாகு. அதே படத்தில் இன்னொரு டைலாக் வரும், சூரியன் படம் இது, அதில் வந்து சொல்லுவாப்புல இந்த மாதிரி வந்து, என்னடா ஓட்டவாய் நாராயணா, அந்த காமெடி. யாராவது ஓவராக அளந்து விட்டுட்டு இருந்தான் வச்சுக்கோங்களேன், லைக் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், சும்மா நான் அடிச்சு விடுவான், எங்கள் மாமா ஜெர்மனியில் இருக்கார், நான் வந்து ரியல் மேட்ரிட் மேட்சை நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு அடிச்சு விடுவான். டேய் எப்பா ரீல் அந்து போச்சுடா சாமி, அந்த காமெடி. அதே மாதிரி வந்து ஃபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, இந்த காமெடிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த டைமில் யாராவது ரீல் விடும்போது. அப்புறம் யாரையாவது கலாய்க்கும் போது கோச்சிப்பாங்க, இந்த மாதிரி வந்து மச்சான் நீ என்ன ஓவராக கலாய்க்கிற, நீங்கள்லாம் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்க, நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கோச்சின்னு போகும்போது இந்த காமெடியை எடுத்து விடுறது. கரெக்டாக டைமிங்கில் ஒரு டைலாகு, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரோ, சூரி பிடிச்ச முன்னா நாய் அந்த முக்கில் போய் உட்காந்து பிச்சை எடுக்கும் போது அதுக்கு லவ்ட்டை பார்த்தியா அப்படின்னு சொன்னவனே அவனை சிரிச்சிருவான். சரியான காமெடியாக இருக்கும் டைமிங் அது. அப்போ வந்து கிரிக்கெட் ஸ்கோர்லாம் தெரியாதுல்ல, ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது ஸ்கூலில். ஸோ வந்து யாராவது ஒருத்தன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஐயோ ஸ்கோர் என்னாச்சுன்னு தெரியலையே, எத்தனை ரன் எத்தனை விக்கெட் தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டைலாக் எடுத்து விட்றது, நான் திங்கிறதுக்கு சோறு இல்லை கிரிக்கெட் ஸ்கோர் கேட்குதா உனக்கு, அந்த காமெடி. அப்புறம் தாய் மாமன்னு ஒரு படம், கவுண்டமணியும் சத்யராஜும் வர படம். அதில் வந்து கவுண்டமணி வந்து பாட்டு பாடிட்டே வருவாப்புல. அப்போ வந்து ஒரு நாய் வந்து தெரிச்சு ஓடும். சத்யராஜ் சொல்லுவார், மாமா பாடாது மாமா, நாய் வருத்தப்படுதில்ல அப்படின்னு. நீ கூட தான் மாப்பிள்ள வருத்தப்படுவேன், அதுக்காகலாம் என்னால் பாடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஸோ என்னை வந்து நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது யாராவது மச்சான் தயவுசெய்து நீ பாடாதன்னு சொல்லும்போது இந்த டைலாக் எடுத்து விட்றது. அப்புறம் வந்து நம்மளை வந்து ரொம்ப நாளாக ஒருத்தன் வெறுப்பேற்றிட்டு இருப்பான், அவன் கரெக்டான ஒரு டைமிங்கில் சிக்குவான். அப்போ வந்து கிரீஸ் டப்பாவை எப்படி மிரிச்ச அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து கொடூரமாக டவுட் கேட்டு வெறுப்பேற்றும் போது அந்த மாதிரி டைம்லலாம் வந்து, கடலுக்கு அடியில் அவங்க தாத்தா நண்டு வறுத்து தின்னுக்கிட்டு இருப்பானாமா, அவனை போய் கேளு அவன் சொல்லுவான்றது. அப்புறம் இன்னொரு காமெடி, ரைஸ் மில்லில் நடக்கிற மாதிரியான ஒரு காமெடி. அதில் வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், நான் ஒரு டவுட் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. 1000 மூட்டை நெல் அரைச்சா எவ்வளோ அரிசி வரும் அப்படின்னுவான். 500 மூட்டை வரும். 500 மூட்டை அரிசியை வச்சா 250 அப்படின்வான். அப்போ உடனே வந்து ஃபைனலாக வந்து கேட்பான், 2 நெல் அரைச்சா எவ்வளோ அரிசி வரும்னா 2 அரிசி வரும். அப்போ 1000 மூட்டை அரைச்சா 1000 தானே வரணும், என்னை ஏமாற்ற பார்க்குறியா ஏய் மோசக்காரா அப்படின்னோடனே செந்தில் வந்து உடனே வந்து, ஆமாண்ணே அவர் உங்களை கரெக்டாக லாக் பண்ணிட்டாரு அப்படின்னுவார். உடனே கவுண்டமணி வந்து கண்ணை மூடு, இது எத்தனை செருப்புன்னு கேட்பாரு ஒரு செருப்பை காட்டி. ஒரு செருப்பு அப்படின்வான்.
உடனே 2 கண்ண தொற. இப்ப எத்தன செருப்பு தெரியுதுன்னா, ஒரு செருப்புன்னுவான். அது எப்படிங்க சார்? ஒரு கண்ண மூடி பார்க்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சுது. அப்ப 2 கண்ண தொறந்து பார்க்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல. தெரியலையேன்ன உடனே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பேன்டா அப்படின்னுவாரு. இந்த காமெடிய வந்து ஏதாவது உச்சபட்ச கோவத்துல இருக்கும்போது சொல்றது. ஏதாவது எவனா நம்ம கூட இருக்கவன் ஏதாவது பண்ருவான். அப்புறம் அவன புடிச்சு கேட்டா, "மச்சான் நான் இல்லடா" அப்படி இப்படின்னு ஏதாவது மழுப்பலா பதில் சொல்லுவான். அப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கும்போது, "மச்சான் எனக்கு தெரியலடா" அப்படின்னா, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பேன்டா அப்படின்றது. சீரியஸான டைம்லயுமே இந்த மாதிரி காமெடி டைலாக் எல்லாம் போட்டு அடிச்சு விடுறது. அடுத்து வந்து ஏதாவது பண்ணி நம்ம ஒன்று நினைச்சு அது நடக்காம போய் கடுப்புல இருக்கும்போது நான் எப்போ எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அந்த டைலாக சொல்றது. அடுத்து வந்து ஒரு அல்டிமேட் கிளாசிக் டைலாக் என்னன்னா, நாம வந்து ஒரு விஷயத்த பண்ணாதன்னு எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் நம்ம ஃப்ரெண்டு கேட்காம அதை பண்ணி சரியான ஒரு மொக்க வாங்கி அதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கலாய்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைலாகோட சொல்றது. தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்றுவேன், சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைச்சாமி, தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு கீழே குதிச்சு மண்டையை உடச்சிக்கினா மச்சி, சொன்னா கேட்டா தானே அப்படின்ட்டு கலாய்க்கிறது அவனை. இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் அமைதோ அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு கவுண்டமணி காமெடி தான் ஞாபகம் வரும். ஸோ அதுக்கப்புறமா தான் வடிவேலு சந்தானம் ரெஃபரன்சஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயுமே கவுண்டமணி தான் கிங் ஆஃப் கவுண்டர்ஸ். இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கவுண்டமணி டைலாக்ஸு, சுச்சுவேஷன் காமெடிஸ்லாம் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.